புராண காலத்தில் ஒரு நாள் பார்வதி தேவி மன்னால் ஒரு சிறுவனை உருவாக்கினாள். அவள் திருமஞ்சனத்தில் இருந்தபோது அந்த சிறுவனை வீட்டை காவல் காக்கச் சொன்னாள். கணேசா, அம்மா வரும் வரை நீ காவல் காப்பாயா? என் தாயின் கட்டளையை நான் சிறப்பாக செய்து முடிப்பேன். அவன் பெயர் கணேசன். அதே சமயம் பார்வதியின் கணவர் சிவபெருமான் அங்கு வந்தார். அவர் உள்ளே செல்ல முயன்றபோது அந்த சிறுவன் தடுக்க முற்பட்டான். அம்மா யாரையும் உள்ளே விடக் கூடாதென்று சொன்னார் என அவன் கூறினான். சிவபெருமான் அவருடைய பூதகணங்களை அழைத்து சிறுவனுடன் போரிட செய்தார். ஆனால் கணேசனும் அவர்களை எல்லாம் பந்தாடினார். இதை பார்த்து சிவபெருமான் கோபமடைந்தார். ஒரு சிறுவன் தன்னை தடுக்கிறானா? உடனே தனது திரிசூலத்தை எடுத்து அந்த சிறுவனின் தலை வெட்டினார். சிறுவன் தரையில் விழுந்தான். அதைக் கண்டு பார்வதி தேவி பெரிதும் வருந்தினார். அவளின் காதல் குழந்தை உயிரிழந்தது என்பதை நினைத்து அழத் தொடங்கினாள். உலகையே அழிவுக்கு தள்ளும் அளவுக்கு அவள் சோகத்தில் மூழ்கினாள். அப்போதுதான் சிவபெருமான் தன் தவறை உணர்ந்தார். உடனே தேவதூதர்களை அழைத்து கிழக்கு நோக்கி போய் யாருடைய தலை முதலில் உங்கள் வழியில் காட்சி தருகிறதோ அந்த தலைவனின் தலையை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்கள் சென்றபோது முதலில் ஒரு யானைதான் காட்சி தந்தது. உடனே யானையின் தலை வெட்டி கொண்டு வந்தனர். அந்த யானையின் தலையை சிவபெருமான் அந்த சிறுவனுடைய உடலுடன் இணைத்தார். அது எளிதாக நடந்ததில்லை. சிவபெருமான் தன் அதிர்ஷ்ட சக்தியை கொண்டு அந்த தலையை உயிருடன் இணைத்தார். கணேசன் மீண்டும் உயிரோடு வந்தார், ஆனால் இப்போது யானை முகத்துடன். இதை கண்டு பார்வதி தேவி மிகவும் மனம் குளிர்ந்தான். அந்த நாளிலிருந்து கணேசன் ஏற்கனவே நடைபெறும் காரியங்களை தடையின்றி முடிக்க செய்வது போன்ற பல ஆசீர்வாதங்களுடன் முதல் வழிபாட்டு தேவனானார். எல்லா தெய்வ வழிபாடுகளுக்கும் முன்பாக கணேசனை வணங்குவது அன்றிலிருந்து ஆரம்பமானது.